எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுமெல் பாய்ஸ் ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்து சக்கா போடு போட்டுக்கிட்டு இருக்க ஒரு மலையாள படம் கேரளாவில் ஓடுது அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் தமிழ்நாட்டிலையுமே வெளிவந்து இங்கே இருக்கிற படங்களுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணுது அப்படின்றது எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உலக அளவில் 200 கோடி ரூபாய் வசூல் இந்த படம் வந்திருக்கு. இந்த ஒரு படம் தான் கேரளா இண்டஸ்ட்ரியிலேயே, அதாவது ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக ஒரு மலையாள படம் 200 கோடி ரூபாய் வசூல் வருது. அதில் குறிப்பாக எந்த ஒரு மற்ற லாங்குவேஜுக்கும் டப் பண்ணவே இல்லை. நேரடி மலையாள படமே 200 கோடி வசூல் வந்திருக்கு. இப்போ அவங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் எவ்வளோ வரும்னு தெரியல. லைஃப் டைமில் ஒரு 250 கோடி வசூல் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இன்னமும் இந்த படம் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன தான் இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றிகரமாக ஓடினாலும் இன்னமும் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் விற்காமல் இன்னமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. 20 கோடிக்கு மேலே யார் தராங்களோ அவங்களுக்கு இந்த படத்தை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க போல். படத்தரப்பில் 20 கோடி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய வேலை கொடுத்து யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நல்ல எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம் எந்த ஒரு ஓடிடி வாங்கி ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க போட்ட காசை ப்ராஃபிட் ஆக்கிடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரி, இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அவருடைய சரித்திரத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரா அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. என்னென்னா, இந்த படத்தை நம்ம எஸ்டிஆர் பார்த்துருப்பார் போல இருக்குது. பார்த்துட்டு இந்த படத்துடைய டைரக்டர் டீம் எல்லாரையும் கூப்பிட்டு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய வாழ்த்துக்களை நேரடியாக அவங்க எல்லாரையும் வர வச்சு சொல்லியிருக்காப்புல. ரொம்ப நாளுக்கு அப்புறமா எஸ்டிஆர் 48 அவருடைய அந்த படத்துடைய லுக்கில் ஒரு ஸ்டில் இப்போதைக்கு வெளியாகிருக்கு. மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தை நம்ம எஸ்டிஆர் பார்த்துட்டாப்புல. மேபி எப்பயும் சொல்கிற மாதிரி நமக்கும் ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள், நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி எதனா நம்ம எஸ்டிஆர் இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு பட டீமை கூப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. முதல் முறையாக இந்த படத்துக்கு தான் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த படம் அவருக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும் நீங்களே வச்சு பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்குறாங்க, எப்போ ஸ்டீம் ஆகுது அப்படி சொல்லிட்டு.